அனைவருக்கும் வணக்கம். இது சிஎன்எஸ் தமிழன். வழக்கம் போல இதுவும் அரசியல் களம் தான். தமிழ் தேசியத்தை பத்தி தான் நம்ம பேசுவோம்னு நினைக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா திராவிடத்தை மட்டுமே எதிர்த்து பேசுறதால அது தமிழ் தேசியம் ஆயிராது. திராவிடம் ஒரு கேன்சர் மாதிரி, அது ஒரு புற்றுநோய். நமக்குள்ள புற்றுநோய் வந்தா எப்படி உயிரோட தப்பிக்க முடியாதோ அது மாதிரி கேன்சர் தான் அது. திராவிடம் வந்து ரொம்ப கொடிய நோய். அதே சமயம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பிராமணங்கிறது ஒண்ணு இருக்கு. பிஜேபி வேற, பிராமணன் வேற கிடையாது. பிஜேபிங்கிறது பிராமண ஜனதா கட்சி, அப்படிதான் எடுத்துக்கணும். புரியுதுங்களா? நீங்க பிஜேபி வேற எடுக்க முடியாது. அது வந்து கோல்வாக்கர் உருவாக்கும் போதே, ஆர்எஸ்எஸ் உருவாக்கும் போதே கோல்வாக்கர் அது இந்து மகாசபையாகி, இந்து மகாசபையில இருந்துதான் பிஜேபியா வந்தது. வாஜ்பாய் அத்வானில அதெல்லாம் கொண்டாந்தாங்க. வாஜ்பாய் அத்வானியுமே இந்து மகாசபையில இருந்தவங்க தான். அதுக்கப்புறம் தான் தனியா வந்து 80 ஆரம்பிக்கிறாங்க. அது வேற. ஆனா பிராமணர்களுக்காக உருவாக்கப்பட்டு எல்லாமே அதுக்காக நடத்தப்பட்டதுதான். இப்போ அம்பேத்கர் தான் சட்டத்தை எழுதுனான்னு சொல்லுவோம். ஆனா பெரியார் சொல்லியிருப்பாரு, பெரியார் அம்பேத்கர் சொல்லியிருப்பாரு, நான் பேனா பிடிச்சதுதான் நானு, ஆனா என் கையை பிடிச்சி எழுதுனதெல்லாம் பாப்பா பசங்க தான், வெறும் பேனா தான் நான் பிடிச்சேன், ஆனா எழுதுனதெல்லாம் பாப்பா பசங்க தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப எவ்வளவு மோசமான பின்னணியில் இதெல்லாம் நடந்திருக்குதுன்னு பார்க்கணும். புரியுதுங்களா? அதே மாதிரி திமுக முட்டு கொடுக்குற அந்த குருமாவளவன் இருக்காரு பாத்தீங்களா? இப்ப சமீபத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று பண்ணியிருப்பாரு. ஒரு பெரிய குற்றச்சாட்டு, சரியான ஒரு வெறி ஆத்திரம், கெட்ட வார்த்தை திட்டலாமான். இப்போ நம்ம தேசிய தலைவர் வந்து அவர் மதிவதனையை காதலிச்சு கல்யாணம் பண்ண போது 14 பேர்த்த கொலை பண்ணாராம். அவங்க அப்பா ஒரு ஜாதி வெறியரை, இவர் 14 பேர்த்த கொலை பண்ணி கல்யாணம் பண்ணாராம். இப்படி வந்து இவருக்கு மட்டும் சொன்னாரா, இது யாரும் தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லையா? ஏன்னா தெலுங்கனுக்கு தானே சொல்லுவார், தெலுங்கனுக்கு தானே எல்லாமே தெரியும். திருமாவூர் தமிழனே இல்லைன்னு நான் பல தடவை சொல்லிட்டேன். இந்த திருமா வந்து யாரு ராஜபக்சேவோட போய் காப்பி குடிச்சிட்டு கோந்திருந்தாரு. அவங்களுக்கே தெரியும். கனிமொழி, திருமாவளவன், ராஜா, இவங்க எல்லாருமே போய் உட்கார்ந்துருந்தாங்க. டிஆர் பாலு, இவங்க எல்லாமே ராஜபக்சே போய் டீ சாப்பிட்டு வந்தவங்க தான். இவனுக்கு எல்லாம் ராஜபக்சே தெலுங்கு தான். சிங்களம் ஒரு தெலுங்குனோட ஒரு பிரிவு. தமிழ்ல இருந்து எல்லா மொழியும் எப்படி உருவாச்சு, அது மாதிரி சிங்கள மொழியுமே தெலுங்கு இருந்து பிரிவு தான். நல்லா கவனிச்சு பாருங்க. ராஜபக்சே திருப்பதி வருவான். ஆந்திராவுக்கு வந்து திருப்பதியில அவன் குடும்பத்தோட வந்து சாமி கும்பிடுவான். ராஜபக்சே மட்டும் இல்ல, எவன் அதிபரானாலும் அவனுக்கு திருப்பதி வருவானுங்க, வந்து சாமி கும்பிட்டு தான் போவானுங்க. அதுக்கு என்ன லிங்க் திருப்பதிக்கு சிங்களனுக்கு? இந்த தெலுங்குல இருந்து நீச்சிதான் அவனும். அதே திம்மவாளும் தான். பேர் திம்மவாளு, திருமாவளவன்லாம் கிடையாது. வாயில வருது தலைவரையே இந்த அளவுக்கு பேசும்போது திருமாவளவனுக்குலாம் எவ்வளவு துணிச்சல் பார்த்துங்க. ஒரு திறனாங்கன்னா கன்னட கொடியை கட்டிட்டு தைரியமா நம்ம இதுக்குள்ள வரலாம். என்ன காரணம்? தமிழ ஒரு இழிச்சவாயனா இருக்கான். தமிழை மட்டும்தான் தமிழனா இல்ல, மத்த எல்லாரும் அவன் மொழி அந்தந்த தேசியக்காரனா இருக்கிறான். தெலுங்கு தேசத்துக்காரனா இருக்கிறான். கன்னட தேசத்துக்காரனா இருக்கிறான். மலையாள தேசத்துக்காரனா இருக்கிறான். தமிழை மட்டும்தான் திராவிடனாவும் இந்துவாவும் கிடக்குறான். அதனாலதான் இந்த மானங்கட்ட இத்தர குழப்பம் வந்த காரணமே. நீ முதல்ல தமிழனாகு, நீ திருந்து, அப்பத்தாண்டா அந்த நாடு நமக்கு கிடைக்கும். இது நம்ம சொந்தமான மண்ணடா, இங்க நம்மளை அடிச்சு முடிக்கிட்டுருவானுங்க. இல்லைன்னா இந்த திருமாமார பசங்கள்லாம் வந்து என்ன வேணாலும் பேசுவானுங்க, என்ன வேணாலும் ரவுடித்தனம் பண்ணுவானுங்க. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி பாருங்க, அந்த நிலையில ஒருத்தன் பேசியிருப்பான் தெலுங்கு, விஜயநகர பேரரசை நிறுவிட்டுமா, வாழ உருவிட்டுமான்னு. என் போலீஸ் அப்ப எங்க போச்சு? இதெல்லாம் போலீஸ் காது கேட்கலையா? ஏன் இவனை கன்னடக்கார கொடி கட்டிட்டு வந்தான்னு அவனை அனுப்பி விட்டாங்க கூட உடனே பிடிச்சிக்கல. இப்ப இந்த சட்டம் அவனுக்கு கெடலையா? அவன் பகிரங்கமா சொல்றான். அப்பா அப்படி தூக்கணும், உள்ள போட முடியாது அவங்களால. அவனால ஒரு ஆம்பளையா? நம்ம இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது. உடனே நாங்க ஏதாவது செஞ்சுட்டா இன தீவிரவாதிங்க, தமிழ் தீவிரவாதிங்கிறது, இன வெறியங்கிறது, தமிழ் மேல மட்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டியது. ஏன்னா ஒரு தமிழ் மேல நடவடிக்கை எடுத்தா இன்னொரு தமிழ் கேட்க மாட்டான். அவங்களுக்கு எடுத்து திருப்பி அடிச்சு போடுவானுல்ல, அதனால போலீஸுக்கு பயம். எல்லாம் ஒண்ணு சேர்த்துக்குவாங்கல்ல, வேலை போயிடுவோம், ஆட்சியாளர் தூக்கிடுவான். ஏன்னா ஆட்சியாளரே தெலுங்கு தானே, அந்த பயம். அதனால அப்படி நடுக்கிட்டு வந்துருக்கு போலீஸுக்கே அங்க ஒழுங்கு வேலை இல்லை. அப்படி எவன் வேணாலும் என்ன வேணாலும் தமிழ்நாட்டில் வேணாலும் வந்து பேசுவானுங்க. நமக்கு பாருங்க, போலீஸு குற்றம் சொல்லியோ மத்தவன குற்றம் சொல்லியோ பிரயோஜனம் இல்லை. நீயும் நானும் சாதியா பிரிஞ்சு கிடக்கிற வரைக்கும் நீ அறுவடை தூக்கிட்டு போய் இன்னொரு சாதிக்காரன் வெட்டுறது, அவன் உன்னை வெட்டுறது கேட்டா போராளியா? நீங்க படிங்க, நாங்க பாத்துக்கிற கேஸ நாங்க எடுத்துக்கிறோம். என்னடா மயிர் கேஸ் நீங்க எடுத்துக்கிறீங்க? நாட்டுக்காக வேலை செய்யறீங்க, எல்லாம் ரவுடி பசங்களால தானே இருக்கிறீங்க. நாட்டுக்காக ஒருத்தன் போராடி ஜெயிலுக்கு போனன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ் தேசத்துக்காக நீங்க எவனாவது ஒருத்தன் போராடி ஜெயிலுக்கு போனன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு போராட்டத்துல கலந்துக்கிட்டேன்னு சொல்லி பார்க்கலாம். எப்ப பாரு அறுவடை எடுத்துட்டு போய் பக்கத்துக்காரன் வெட்டுறது. அவன் சகோதரன் வேண்டாம். அவன் யாரு இருக்கான்? இந்த மண்ணுல பிறந்த கூட பிறந்த சகோதரன். இதை தாண்டா பாப்பா தெளிவா பிரிச்சு வச்சிருக்கிறான்.
நீயும் பாப்பாலும் கீழ் செய்தாண்டா. நாடார் முட்டை என்ன, தேவேந்திர குல வேளாளர் என்ன, தேவனை மட்டும்தான் என்ன, பொங்கு வேளாளர் தான் என்ன, வேண்டு கவுண்டர் என்ன, செட்டியார் எல்லாரும் கீழ்சாரி தான். எல்லாம் ஒரே குட்டம். இப்ப நீ என்ன பாப்பானுக்கு நிகர சொல்ற? பாப்பா தாண்டா எல்லாத்தையும் மேல் சாதி. நீ அவன் புரிஞ்சுக்க பண்ற இல்ல. அப்ப வெக்கமா இல்ல? டூ சார் அதுக்கு போய் அவனை போய் பாக்கலாம். அதை விட்டு போட்டு பக்கத்துல இருக்கிற போய் வெட்டுறது. அவன் கொடுத்தாச்சு பாத்தியா அண்ணன் சிங்கம் ஒருத்தர் ரிலீஸ் போறவர். என்னோட சாவல் நடக்குது போய் ஏன் இருக்கிறீங்க? ஒரு தமிழன்னா தமிழனா வாழ்ந்து பழகணும். நமக்குள்ள சாதி எங்கடா வந்தது? இந்த பாப்பா உருவாக்கி வச்சாண்டா. இப்படியே வெட்டிக்கிட்டு சாப்பிட்டு இப்ப அவனை நம்ம யாரும் பார்க்க மாட்டோம். அதனாலதானே இந்த பாப்பா உருவாக்கி வச்சிருக்கோம். சாதி ஜாதி ஜாதின்னு எனக்கு நீ கீழ் ஜாதி, உனக்கு அவன் கீழ் ஜாதி, அவனுக்கு அவன் கீழ் ஜாதி, அப்படி எல்லாத்தையும் படிப்படியே பிடிச்சி வச்சுட்டு முன்கையை எடுக்குது. பாப்பா நீங்க போய் பார்க்க போறோம். இதை புரிஞ்சுக்கடா முதல்ல. இதை தெரிஞ்சுக்காம எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கிறீங்க. தமிழ் தேசியம்னா தமிழ் இனத்தின் அடிப்படையில் தாய்மொழியை தமிழாக கொண்டவன் அனைவரும் ஒரே சாதி தான். அதுதான் தமிழ் தேசியம். அப்படிதான் கட்டமைக்க முடியும். இந்த மண் தமிழ் மண். இங்க பிறந்தவன் தமிழன் கிடையாது. தாய்மொழியை தமிழாக கொண்டவன் அவன் தான் தமிழ. இதுக்கெல்லாம் லேப்டாப்ஸ் தேவையே இல்லை. புரிஞ்சுல எச்சக்கலை வேற எங்க இருந்து வந்த களம் அப்பா வேற அம்மா வேறையா இருக்கும். அதுக்கு பேர் பிராஸ்டியூட் சொல்லுவாங்க. தமிழ்ல சொன்னா அழகா சொல்லலாம் விபச்சார அம்மான்னு. அதனால பச்சையா சொல்லிடுவேன். அந்த எச்சக்கலை தான் கேட்கும் எந்த லேபிள்ல டெஸ்ட் எடுத்து அப்படின்னு. வா உம்மாலாம் எந்த லேஸ்ல கூட எடுக்கலாம் காட்டுறவா அப்படின்னு கேட்கும். உம்மாட கேளு அப்பா யாருன்னு கேளுன்னா அவன் கேட்கவே மாட்டான். புரியுதா? நானும் நீ தமிழனா இருந்தா தான் இந்த மண்ணை பாதுகாக்க முடியும். நீ அதோட விட்டு திமுக கோட்டு போடுறேன், ஏடிஎம்கே கோட்டு போடுறேன், விஜய் கோட்டு போடுறான், அவங்க அப்பனுக்கு கோட்டு போடுறேன், சத்தியமா இது விளங்காது. நீ நாம் தமிழர் தமிழ் தேசத்தை வளர்த்து இருக்கக்கூடிய ஒரே கட்சி அது ஒண்ணுதான். தயவு செஞ்சு கேட்கிறேன், நாம் தமிழரா இருங்க. சாதியா சண்டை போடாதீங்க. ஒரு சக இன தோழனா நம்புங்க. நமக்கு அவன் அண்ணன் தம்பி மாமன் மச்சன பங்காளி எல்லாமே அவன் தான். வேற எவனும் கிடையாது. நமக்குள்ளதான் நம்ம இருந்துக்கணும். நம்ம இனம் தமிழ். நம்ம இனத்தால் ஒன்று சேர்ப்போம். தமிழ் தேசியம் என்ற ஒன்றை படைப்போம். தயவு செய்து உங்களை கேட்டு விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு காலம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.